அன்னைக்கு மத்திய போறாரு பாருங்க, இடுப்பு கச்சையில பொண்ணு இல்ல, வெள்ளி இல்ல, எதுவுமே இல்ல. ஒரு வீட்டுக்கு போகும் பொழுது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாக கடவுதுன்னு சொல்லும் போது அவங்க எட்டி பாக்குற, நீங்க யாரியா அப்படின்னு கேக்குறாங்க. நாங்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு சமாதானமா? என்னையா சொல்றீங்க? உங்களை வீட்டுக்குள்ள விட்டோன்னு தெரிஞ்சா எங்க வீட்டுல இருக்கிற ஒருத்தரை கூட யூதர்கள் விட்டு விட மாட்டார்கள், எல்லாரையும் கொல்லுவாங்க. ஆகவே தயவு செய்து இங்க வந்தேன்னு கூட நீங்க சொல்லக்கூடாது, ஓடி போயிருங்க. அப்படித்தான் அன்னைக்கு பல பேர் அவங்களை என்ன செஞ்சிருப்பாங்க, அனுப்பிச்சிருப்பாங்க. ஆனா அதுல ஒரு குடும்பம் என்ன பண்ணுதுன்னா, பாக்குறாங்க, ஏற்றுக்கொள்றாங்க. இவங்க கேக்குறாங்க, உங்களுக்கு பயம் இல்லையா? இல்ல, எங்களுக்கு சத்தியம் தான் முக்கியம். எங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கும் சேர்ந்து மரணம் வருமே. சரி, பரவாயில்ல, நாங்கள் மரணத்தை சந்திக்க எப்படி இருக்கிறோம், ஆயத்தமா இருக்கிறோம். அவங்கள பார்த்து தேவன் என்ன சொல்றாருன்னா, இப்படிப்பட்டவர்கள் தங்கள் பலனை அடையாமல் போவதில்லை. இது போன்று என்னுடைய தீர்க்கதரிசியை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் தங்கள் பலனை அடைவார்கள் என்று தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இத வச்சுக்கிட்டு இன்னைக்கு போதகர்கள், என்னை நீ ஏற்றுக்கொள்ளணும், எனக்கு அதை கொடுக்கணும், கண்டிப்பா பலனை நீ அடைந்து கொள்ளுவாய், இது எந்த சூழ்நிலையில சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கணும். அவங்க தங்கள் உயிரையே துச்சமாய் வைத்து அவர்களை தங்கள் வீட்டுக்குள் விட்டார்கள். இன்னைக்கு அப்படியா போதகர்கள் இன்றைக்கு கிறிஸ்டியானிட்டில நடந்து கொண்டிருக்கிறாங்க?